Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மஞ்சமேடு கோமாஸ் பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்குவதாக கூறி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இந்த முற்றுகை போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மதுரையில் மக்கள் குறைகளை கேட்க சென்ற இடத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக கேட்டிருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரது சொந்த தொகுதியான மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சமேடு கோமாஸ் பாளையம் பகுதியில் மக்களிடம் குறைகளை கேட்க சென்றிருக்கிறார். அப்போது சாக்கடை கால்வாய்கள் அடைத்து துர்நாற்றம் வீசுவதாகவும் தெருக்களில் கழிவுநீர் செல்வதாகவும் என பல்வேறு புகார்களை அந்த பகுதிக்கு வந்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் பெண்கள் மற்றும் மக்கள் சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டு அவரிடம் கேள்விகளையாகவும் புகார்களாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அந்த பொதுமக்களிடமே மீண்டும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், நான் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்த போது அந்த மஞ்சமேடு கோமாஸ் பாளையம் ஆகிய பகுதிகளில் சாக்கடை கால்வாய் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும், ஆனால் அப்போது அந்த தீர்வு காணப்பட்டது என்றும், ஆனால் ஆளும் கட்சி அமைச்சராக தற்போது நான் இருக்கும் இந்த நிலையில் மறுபடியும் இந்த பிரச்சனை எப்படி வந்தது என மக்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மக்களிடம் அந்த கேள்வி எழுப்பிய நிலையில் அவர்கள் இதற்கு உரிய அந்த பதில் அளிக்காதன் காரணமாக அந்த அதிகாரிகளிடம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த மதுரை மத்திய தொகுதியில் இந்த மஞ்சமேடு மற்றும் கோமாஸ் பாளையம் பகுதி இருந்து வருகிறது. இந்த மதுரை அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் அவர் சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த மதுரை மத்திய தொகுதியில் குறிப்பாக இந்த பகுதிகளில் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுவதை தனது வேதனையாக அந்த பதிவாகவே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம், ஆளும் கட்சியாக இருந்தபோது கூட அந்த எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்த போது கூட தனது வார்டில் தேவையான அந்த பிரச்சனைகளை மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த நிலையில், ஆனால் நான் இப்போ ஆளும் கட்சி அமைச்சராக இருக்கும் போது கூட இந்த பகுதியில் உரிய அந்த நடவடிக்கைகள் இல்லை என்பதை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். ஏன் இது போன்று இந்த நிலை இருக்கிறது எனவும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அந்த சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய மத்திய தொகுதியில் அந்த மதுரை அந்த மாநகராட்சியின் பணிகள் புறக்கணிக்கப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. குறிப்பாக அவரது ஆதரவாளராக இருந்த மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திரா பொன் வசந்த் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்தியாவில் அசுத்தமான நகரங்களில் மத்திய அரசு ஆய்வு நடத்தியதில் மதுரை மாநகர் முதல் இடத்தில் சுகாதாரமற்ற மாநகரமாக இருந்து வருகிறது அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது சொந்த தொகுதியில் ஆய்வின் போது மக்கள் முற்றுகையிட்டு இந்த பகுதியில் சாக்கடை கழிவுநீர் வெளியேறி வருவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தொற்றுநோயால் அவதிக்குள்ளாவதாகவும் இதற்கு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரை முற்றுகையிட்டு பல்வேறு கேள்விகளை மக்கள் எழுப்பிய நிலையில் அமைச்சரே வேதனையாக மக்களிடமும் அதிகாரிகளிடம் தனது அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்தபோது கூட எனது வார்டில் தேவையான பணிகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் நான் ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தபோது கூட தற்போது இந்த பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை, அது அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அவர் அந்த பேச்சு என்பது தற்போது பல்வேறு விமர்சனங்களுக்கும் அந்த சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்கு? நீங்க தானே இங்க தங்குறீங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.